ஹாய் விவாஸ், திஸ் இஸ் சங் சக்கரா. ஸோ இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்திலேருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காய் ரெசிபி எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையானது பீர்க்கங்காய், ஒரு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி. வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டேன், தக்காளி நறுக்கிட்டேன். ஸ்கொயராக பீர்க்கங்காய் நறுக்கி வச்சாச்சு. ஒரு கப்பில் பாசிப்பருப்பு கொஞ்சமாக வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த வெங்காயம் கொஞ்சம் மூடி வேகணும் சிம்மில் வச்சு. ஸோ வெங்காயம் வெந்த பிறகு பீர்க்கங்காய் போடணும். தக்காளி முன்னாடியே போட்டால் நல்லா இருக்காது, பீர்க்கங்காய் வதங்காது. ஸோ பீர்க்கங்காய் போட்டு மூடி போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேகணும் பீர்க்கங்காய். ஸோ வெந்த பிறகு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் உப்பு ஆட் பண்ணுறோம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸோ தக்காளி நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மூடி சிம்மில் வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஆட் பண்ணுறோம். வேக வச்ச பருப்பு, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஸோ இப்போ வதங்கி மூடி வேக வச்சாச்சு. இப்போ நல்லா வெந்து போய் கடைசியாக பெருஞ்சீரகமும் தேங்காவை கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். இப்பொழுது சுவையான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.